ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் உள்ளது. அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி சளி தொந்தரவு, அப்படியே சளி சரியானாலும் கஷாயம் போட்டு குடித்து சளி சரியானாலும் ஒரு வறட்டு இருமல், அந்த தொண்டைக்கும் என்ன சொல்கிறது, மார்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சளி எப்போது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அப்புறம் மார்பு சளி இருக்கிறது, தலையில் நீர் கோத்துட்ருக்கிறது, ஆஸ்துமானால் வீசிங் ப்ராப்ளம் வருது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த டைமில் தான் நிறைய பேருக்கு ஒத்துக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு மருந்து, ஆஸ்துமாவை குணப்படுத்தும், டிபியை குணப்படுத்தும், கபம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா ரோட்டோரங்கள்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த முசுமுசுக்கை. இதனுடைய பழம் காய் இப்படி தாங்க இருக்கும். பார்த்தீங்களா, தொட்டோன்னு வந்துட்டா. இதுதான் இதனுடைய பழம். இலைகளை விட அதிகமாக காய்களும் பழங்களும் தான் இந்த செடியில் வரும். ரோட்டோரம் பார்த்தா தெரியும். பார்க்குறதுக்கு கோவையினுடைய இலை, கோவக்காய் இருக்கு இல்லையா, அதோட இலைகள் மாதிரி இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தா சொரப்பாக இருக்கும். ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்கும். ஆனால் முள் கிடையாது, முள் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும். இது அடிக்கடி நீங்கள் குழம்பாவோ ரசமாவோ துவையலாவோ தோசையில் அரைச்சி விட்டு அப்படிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சளி சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும். இதை பறிச்சுட்டு போய் இப்போ நான் துவையல் அரைக்க போகிறேன். அது எப்படி அரைக்கிறேன், அதனுடைய சுவை எப்படி இருந்தது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சின்ன செடியாக இருக்கிறனால நான் இப்படி இலையை மட்டும் எடுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் முழுசாக அப்படியே கூட கட் பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா இன்னும் அதிகமாக தளிர் வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லைட்டான ஒரு இனிப்பு சுவையோட அற்புதமாக இருக்கும். பார்க்கறதுக்கு தான் இவ கொஞ்சம் முரடாக தெரியவா, ஆனால் சுவை அற்புதமாக இருக்குங்க. அவ்வளோ வச்சாச்சு. சரி, போதும், நிறைய பறிச்சாச்சு. கையில் போட்டு அமுக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தெரியுது. அப்படியே நம்ம வீட்டில் இல்லை புதினா கொஞ்சம் பறிச்சிருக்கேன். சளி பிடிச்சிருக்க டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகும்ல, ஸோ பிரிஸ்காக அப்படி புத்துணர்வோடு வரணும் அப்படின்னா அதுக்கு புதினா பெஸ்ட்டு. உங்களுக்கே தெரியும், டீயில் கூட புதினா போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகும் இல்லையா. அதனால் இந்த முசுமுசுக்கையோட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் புதினாவும், அதுவும் நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக உள்ளது வேறையா, அதை போட்டு நம்ம சமைக்கும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்காக தான் அப்படியே எல்லாமே தோட்டத்தில் உள்ளது போட்டால் தான் சுவை அற்புதமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் பறிச்சிக்கலாம். இந்த செடியில் 3 தான் இருந்தது. இந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கலாம். நிறையவே இருக்குது. நமக்கு தேவைக்கு மட்டும் பறிச்சிக்கலாம். ஏன்னா வயலட் மிளகா பறிச்சது நிறைய வீட்டில் இருக்குது. அதனால் போதும். ஒரு 6-7 மிளகா பறிச்சிருக்கேன். கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கீழே கிச்சனுக்கு போகலாமா? போய் கிச்சனில் சமையல் பண்ணி பார்த்து நாங்கள் சாப்பிட்றதையும் எப்படி என்ன சுவையில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேங்களா, வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். கிச்சனுக்கு வந்தாச்சு. ஒரு தோசை கல்லில் நான் கத்திரிக்காய் செஞ்சேன். அதுலேயே தான் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கருப்புளுந்து தான் எப்போதும் போடுவேன். எனக்கு கொஞ்சம் கருப்புளுந்து இன்னும் கல் பார்க்காம இருக்கு, அதனால உருப்புளுந்து போட்டுட்டேன். நீங்கள் கருப்புளுந்து இருந்ததுன்னா கருப்புளுந்தே போட்டுக்கோங்க. ஓரளவு செவந்துடுச்சு இல்லையா. இப்போ முசுமுசுக்கை, அப்புறமா புதினா, கருவேப்பிலை, அப்புறம் எல்லாம் தோட்டத்தில் பறிச்சது தான். பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதோட 2 பல் பூண்டு தோலோடவே போட்டிருக்கேன். அப்பதான் சுவை மனம் நல்லா இருக்கும். இதோட இந்த அளவுக்கு புளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒன்னாவே வதக்கிடும். நல்லா வதக்கணுங்க. பொடிசா, அதாவது ஒரு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. நல்லாவே வதக்கிக்கணும். அப்படின்னா சுவை நல்லா இருக்கும். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் போட்டா, நிறைய எல்லாம் வேணாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த உப்பு போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் அதிகமாக அந்த உப்பு தான் பயன்படுத்துகிறோம். நல்லா வதங்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு 6 வச்சு அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிச்சிடறேன்.
சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு மனம், வித்தியாசமான சுவை, ஒரு இனிப்பு சுவை வேற இந்த துவையல்ல இருக்கும். காரசாரமான ஒரு குழம்போட இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா, நான் இப்ப கீரை காரசாரமா தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி கத்திரிக்காவும் அப்படிதான் இருக்கு. அதோட இதை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகையான, அதுவும் வந்து இப்போ இந்த சீதோஷண நிலைக்கு தேவைப்படக்கூடிய முசுமுசுக்கை துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தோட்டத்திலேருந்து பறித்து கீழே போய் சமைச்சு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் மூலிகைகளை வச்சு நீங்களே கைமருந்தாக பாட்டி வைத்தியம் மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தோட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் அதெல்லாம் சாத்தியப்படுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து இதை விட அட்டகாசமாக பெரிய தோட்டம் வைக்கிற அளவுக்கு இலவச விதைகளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்களும் வாங்கிக்கலாம். சரிங்களா? நீங்களும் இது மாதிரி வச்சுட்டு அக்கா உங்களோட பெரிய தோட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நம்மளுடைய நோக்கமே வந்து மகிழ்கிறது தான். சரிங்களா? அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்னு எல்லாரும் பயன்பெறட்டும். அதே மாதிரி புதுசாக உள்ளவங்களா வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய அட்ரஸோடு இருக்குது. நீங்கள் அந்த அட்ரஸுக்கு ஒரு செல்ஃப் கவர் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நீங்கள் இலவச விதைகள் வாங்கிக்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குழுவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, பயன்பெறுங்க. ஓகேவாம்மா? உங்களை மகிழ்ச்சியா இருக்கிறது தான் என்னோட சந்தோஷமே. ஸோ ஓகே, பாய்மா. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.